காசா மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தி பெரியாரிய உணர்வாளர்கள் சார்பில் சென்னை புதுப்பேட்டை முதல் எழும்பூர் வரை பேரணியாக சென்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பெரியார் இயக்கம் குரல் கொடுக்கும் என்ற அடிப்படையில் பெரியாரியல் கூட்டமைப்பு இந்த மகத்தான பேரணியை நடத்தி காட்டி மதவாத இஸ்ரேலுக்கு ஒரு கடும் எச்சரிக்கை விடுத்தது. காசால கலைஞர் பேசுறது நான் உங்களோட பேசுறேன். அண்ணன் ஒரு கேள்வியை கேட்டால் எங்களை நிறைய பேரை கேட்பாங்க, என்னையும் வெற்றிமாறனையும் அமீரையும் அண்ணன் சத்யராஜனையும், நீங்க எல்லாம் கலைஞர்கள் எங்கடா வர்றீங்க? எங்க ஒரு அநியாயத்துக்கு எதிராக பேசுறது அரசியல் என்றால் நாங்க அரசியல் தான் பேசுறோம். ஒரு கவிதை இருக்கு, இந்த போர் இருக்கு இல்லையா, போர் முடிஞ்சிடும், தலைவர்கள் எல்லாம் கை குலுக்கி கிளம்பிடுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அங்க ஒரு கேள்வி தன் மகனுக்காக காத்திருப்பா, ஒரு பெண் தன் புருஷனுக்காக காத்திருப்பா, குழந்தைங்க அவங்க அப்பாவுக்காக காத்திருப்பாங்க. இந்த நாட இந்த மண்ணை வித்தது யாருன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா அதோட விலை கொடுத்தது யாருன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க மௌனமா இருந்தா இதுதான் நடக்கும். இதே ஏன் பேசுறீங்க கலைஞர்கள் கேட்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பதில் இருக்காரு. அங்கேயும் அங்கதான் சொல்றான் ஒருத்தன் கவிஞன், என் கவிதையில் அரசியல் வேண்டாம் என்றால் எனக்கு பறவைகளின் சத்தம் கேட்க வேண்டும், பறவைகளின் சத்தம் கேட்க வேண்டும் என்றால் யுத்த விமானங்களின் சத்தம் அடங்க வேண்டும். மழை வருது, கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிட்டு பேசுறேன் நான். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய தனிப்பட்ட உடம்புக்கு ஒரு காயமானா நம்ம மௌனமா இருந்தாலும் அது குணமாயிடும். ஆனா ஒரு நாடுக்கு, ஒரு மனித நேயத்துக்கு ஒரு காயமானா நான் சும்மா இருந்தா மௌனமா இருந்தா அதிகமாகும். அதனால சாகிறதுக்கு முன்னாடி சாகக்கூடாது, போராடுவோம், இந்த குரல் நிக்கும். இதுக்கு இந்த காசால என்ன நடக்குது, இஸ்ரேல் மட்டும் காரணம் இல்ல, அதுக்கு துணையா இருக்கிற அமெரிக்காவும் காரணம், அதுக்கு மௌனமா இருக்கிற மோடியும் காரணம், அதை எதிர்த்து பேசாத ஒவ்வொரு மனிதனும் காரணம். كانوا طفل 20 يوم ايش اعمل له؟ ماما حسبي الله ونعم الوكيل يا رب يا رب. من ايش تبكي؟ அனைவருக்கும் மாலை வணக்கம். உலக அரங்கில் 2023 தொடங்கி கிட்டத்தட்ட 64,000 படுகொலைகளை நடத்தியிருக்கின்ற இஸ்ரேல் அரசு, அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அமெரிக்க அரசு, அதனோடு கைகோர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய மோடி அரசு, இதையெல்லாம் எதிர்த்து இப்படி ஒரு கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனக்கு தெரிந்து இந்தியாவிலே இப்படி ஒரு கூட்டம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இதுதான் தமிழ்நாடு, இதுதான் தமிழ்நாடு. இந்த அடையாளத்தை அழிப்பதற்காகத்தான் வடநாட்டிலிருந்து இங்கே வரணும்னு நினைக்கிறான். காசாவுக்காக இங்கேயே நிக்கிறீங்கன்னு கேட்கிறான். காசா எங்கேயோ இருக்கு. இங்க முன்னாடி பேசிய சத்யராஜ் சாரும் பிரகாஷ் ராஜ் சாரும் சொன்னாங்க,
இது மதம் கிடையாதுடா, மனித நேயம் சொன்னாங்க. மனித நேயத்தையும் சமூக நீதியை தூக்கி பிடிக்கிறது தமிழக மக்கள் மட்டும்தான், தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான். இந்த தலைவர்கள் எல்லாம் தேர்தல் நேரத்தில் வேறு வேறு அணிகள் நின்றிருந்தா கூட ஒரு உயிரிழப்புக்கு ஒன்றாக நிக்கிறாங்க பாருங்க. இதுல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இங்க நிக்கிற இந்த அடையாளம் தான் தமிழ்நாடு. இந்த ஒற்றுமை நிச்சயமாக இந்திய அரங்கிற்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய உளவுத்துறைக்கு இந்த கூட்டம், இந்த கூட்டத்தின் மேடையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருடைய கருத்தும் போய் சேரும். அது காசாவுக்கும் போய் சேரும். காசாவில் போர் நிறுத்தம் தொடரும் வரை இந்த கூட்டணியும் தொடரும். வெல்க ஜனநாயகம், வாழ்க சமூக நீதி. எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்குமுறையால் கொல்லப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆதரவாக நிக்கிறது தான் ஒரு கலைஞனா, ஒரு மனிதனா நம்ம எல்லாருடைய பொறுப்புன்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் பாலஸ்தீனில் நடக்கிறது ஒரு திட்டமிட்ட, நூற்றாண்டு திட்டமிடப்பட்ட ஒரு இனப்படுகொலை. அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்ல பொதுமக்களும் குழந்தைகளும் பள்ளிகள்ல மருத்துவமனைகள்ல அடைக்கலமா இருக்காங்கன்னு தெரிஞ்சு குண்டுகள் வீசுறாங்க. நூற்றுக்கணக்கான வருடங்களா அவங்களுக்கு ஆதாரமா இருக்கிற ஆலிவ் மரங்களை நூற்றுக்கணக்கான ஏக்கர்கள்ல அழிக்கிறாங்க. இத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க ரொம்ப திட்டவட்டமா, தீர்மானமா செயல்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு காசா பஞ்ச பகுதியா அறிவிக்கப்பட்டிருக்கு. பஞ்ச பகுதினா 5ல் ஒருத்தர் பசியால சாகிறதும், 5ல் ஒரு குழந்தை எந்த ஊட்டச்சத்தும் இல்லாமல் இருக்கிறதும் தான் பஞ்சத்துக்கான அடையாளமா சொல்லுவாங்க. UN அப்படி அறிவிச்சிருக்காங்க. எல்லா உதவிகளும் வெளியே இருக்கு, காசாவுக்குள்ள அனுப்ப மாட்டாங்க. இந்த திட்டமிட்ட படுகொலையை, இனப்படுகொலையை கண்டிக்கிறது நம்ம எல்லாருடைய கடமை. அண்ட் இப்படி ஒரு கூட்டமைப்புல, இப்படி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்கிறது என்னுடைய கடமையாவும் என்னுடைய உரிமையாவும் நான் நினைக்கிறேன். மனிதர்களாக இருக்கின்ற அத்தனை பேரும் இந்த இடத்துல ஒன்று திரண்டு இதை வலியுறுத்தணும். இப்ப சத்யராஜ் சார் சொன்னாங்க, இதனால மாற்றம் ஏற்படுமா? மாற்றம் என்பது ஒரே நேரத்தில் நடந்துராது. ஆனால் நம்முடைய எதிர்ப்பை பதிவு பண்றதுன்றது நம்முடைய கடமை. அந்த அடிப்படையில நாம பாலஸ்தீன் மக்களுக்கு, காசா மக்கள் கூட நிக்கிறோம்ன்றதை தெரிவிக்கிறதுக்காக இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். அண்ட் இது போல தொடர்ந்து நாம நம்முடைய எதிர்ப்பு குரலை வெளிப்படுத்தணும்னு